ஆட்சியாளர்களின் அடாவடிகள் அதிகமாகும் போது, அதர்மம் தலை தூக்கும் போது, அராஜகம் உச்சம் பெறுகின்ற போது, இந்த ஆட்சியாளர்கள் தொலைந்து போக மாட்டார்களா? இவர்களுக்கு அழிவு வர மாட்டாதா? இப்படி மக்கள் ஆதங்கப்படுவது என்றென்றும் நடந்தே இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக கோட்டாபாய பதவியேற்ற போது அவர் செய்த அராஜக செயற்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து இவருக்கு முடிவே வராதா, இவர் தொலைந்து போக மாட்டாரா என்று கேள்விகளை எழுப்பிய காலம் உங்களுக்கு நினைவிலே இருக்கும். 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே அவர் பதவியேற்றார். ஆனால் அவருடைய 5 வருட பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவேற்றும் முன்பாகவே அவர் 2.5 வருட காலத்திலேயே விரட்டி அடிக்கப்பட்டார். இத்தனைக்கும் பாராளுமன்றத்திலே அவருக்கு பெரும்பான்மை இருந்தது. அதிக பெரும்பான்மை. அதாவது 2 அறுதி பெரும்பான்மை இருந்தது. அது மட்டுமல்ல, அவருக்கு 69 லட்சம் பேருடைய வாக்குகள் ஜனாதிபதி தேர்தலிலே கிடைத்திருந்தன. இவற்றை எல்லாம் வைத்துக்கொண்டே அவர் விரட்டி அடிக்கப்பட்டார். இத்தனை மக்கள் செல்வாக்குடன் தெரிவு செய்யப்பட்டவர், பௌத்த பீடங்களின் ஆசியை பெற்றவர், கடைசியிலே விரட்டி அடிக்கப்பட்டார். உயிரை கையிலே பிடித்துக்கொண்டு ஓட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. இதற்கு காரணம் என்ன? போரிலே வெற்றிகளை குவித்த நாயகன், கட்டும் சிங்களவாதி, பௌத்தர்களின் தேசியவாதி, இப்படி பல அடையாளங்களை உடைய கோட்டபாயவே கடைசியிலே அடையாளம் இல்லாமல் போனார். இதற்கு காரணம் எதைத்தான் என்றாலும் சிங்கள மக்கள் பொறுத்துக் கொள்வார்கள். வயிற்றிலே அடி விழுந்து விட்டால் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அவர்களை இந்த முடிவிற்கு வரச் செய்தது. ஏனென்றால் கோட்டாபாயவின் அந்த ஜனாதிபதி பதவி காலத்திலே 5 ராஜபக்சக்கள் அமைச்சரவையிலே இருந்தார்கள். கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக இருந்தார்கள். இருந்தும் அவர்கள் அனைவருமே அந்த பதவிகளிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இது எதனை காட்டுகின்றது? ஏன் இதனை சுட்டி காட்டுகின்றேன் என்றால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு பலத்தோடு தெரிவு செய்யப்பட்டார். 2வது தடவையாக. அவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்தது. ஆனால் திட்டமிடாத ஒரு யுத்தத்தை ஈரானுக்கு எதிராக ஆரம்பித்ததன் விளைவாக இன்று அவர் ஒரு திணறிக் கொண்டிருக்கின்றார். செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறுவதென்று தெரியாமல் அவர் உளறிக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையிலே பெட்ரோல், கேஸின் விலை சடுதியாக அதிகரித்து விட்டது. சிங்கள மக்களை போன்றுதான் அமெரிக்க மக்கள் எதனையும் பொறுத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த கேஸ் விலை அதிகரித்து விட்டால் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை என்னவென்றால், காங்கிரஸ் மற்றும் செனட்டிலே அவருக்கு இப்போது அதிகமான சீட்கள் இருக்கின்றன அவருடைய கட்சிக்கு. ஆனால் இந்த வருடத்திலே நவம்பர் மாதத்திலே அமெரிக்காவிலே மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் நடைபெற இருக்கின்றது. இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸிலே என்ன நடக்கும்? அந்த கேஸ் விலை இப்படியெல்லாம் அதிகரித்து வாழ்க்கை செலவு எகிறிவிட்டால் மக்கள் இப்போது இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்றவர்களை தோற்கடிப்பார்கள். அவருடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியினுடைய வேட்பாளர்கள் தோற்று போனால், அவர்களுடைய இப்போது இருக்கின்ற மெஜாரிட்டி குறைந்து விட்டால், அவர்களால் எந்த சட்டங்களையும் காங்கிரஸிலோ செனட்டிலோ நிறைவேற்ற முடியாமல் போகும். அப்படி என்றால் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு லேம் டக் பிரசிடெண்டாக மாறிவிடுவார். அதாவது அவருடைய எஞ்சியிருக்கின்ற பதவிக்காலமானது ஒரு கையாலாகாத செயலிழந்த ஒரு ஜனாதிபதியாகத்தான் இருப்பார். இப்படியான ஆருடங்கள், எதிர்வு கூறல்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டன. பாருங்கள், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரியான திட்டமிடல் இல்லாவிட்டால், அதர்ம தலை தூக்கினால், தலைக்கணம் மிகுந்தால் அவருக்கு பெரும் அழிவு ஏற்படும் என்பது கோட்டாபாயாவாக இருந்தாலும் சரி, டொனால்ட் ட்ரம்பாக இருந்தாலும் சரி, அது நடந்தே தீரும் என்பதற்கு இப்போது
காலம் பதிலளிக்கப் போகின்றது. ஏனென்றால் அனைத்தும் செல்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது, ஈரானுடன் இவர்கள் எதிர்பார்த்த போரிலே வெற்றி கிடைக்கவில்லை. இவர்கள் வெனிசுலா போன்று ஒரு திடீர் தாக்குதலை நடத்தி, அங்கே முக்கிய தலைவர்களை காலி செய்த பின்னர், அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்தார்கள். ஆனால் ஈரான் வேறு, வெனிசுலா வேறு. ஈரான் இதற்கு 40 ஆண்டு காலமாக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே ஈரான் இவர்களை வார் ஆஃப் அட்ரிஷன்ஸிலே ஈடுபடுத்தி இருக்கின்றது. அதாவது வார் ஆஃப் அட்ரிஷன்ஸ் என்பது ஒரு எதிரி படையை அவருடைய வளங்களை நீண்ட கால போரிலே எடுத்து அதை சோர்வடையச் செய்து எதிரியை தோற்கடிப்பது. அதாவது அவர்களுடைய வளங்களை இல்லாமல் செய்து, படையினரை சோர்வடையச் செய்து தோல்வியை தழுவ வைப்பது. அதனைத்தான் இப்போது ஈரான் செய்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு நீண்ட போரிலே சென்றால் அமெரிக்காவிற்கு ஏற்கனவே இந்த 21 நாட்கள் போரிலேயே அவர்களுக்கு ஏற்கனவே 200 பில்லியன் பட்ஜெட்டுக்கு மேலதிக ஒதுக்கீட்டுக்கு பென்டகன் கோரியிருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்காவின் பட்ஜெட் தான் உலகத்திலே அதிகம். 869 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகம். இப்போது மேலும் பட்ஜெட்டுக்கு கோரி என்றால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு யுத்த செலவு 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அது இலங்கையின் பண மதிப்பிலே பார்த்தால் 22,000 23,000 கோடிகளுக்கு அதிகம். நான் நினைக்கிறேன் அதை விட அதிகமாக இருக்கும். அப்படி என்றால் எண்ணி பாருங்கள், ஒரு லேம் டக் பிரசிடெண்டாக, கையாலாகாத பிரசிடெண்டாக இறுதி காலத்தை அவர் கடந்து போக போகிறாரோ, அதற்கு மேலாக இவருக்கு எதிராக இம்பீச்மென்ட்கள் வருமோ தெரியவில்லை. என்றால் இப்போது கூறுகிறார்கள் எப்ஸ்டீன் அந்த ஃபைலிலே தன்னுடைய பெயரும் இருப்பதால் தான் இவர் யுத்தத்தை ஆரம்பித்தாரோ என்ற சந்தேகமும் இருக்கின்றது. அதிலே பல இடங்களில் இவருடைய பெயர், இவருடைய படங்கள் இருக்கின்ற காரணத்தால் அதனை மறைப்பதற்காக அமெரிக்க மக்களுடைய தேசப்பற்றை கிளறிவிட்டு இதனை கவர் பண்ணுவதற்காகத்தான் இதனை செய்கிறார். பேட்ரியோட்டிசம் இஸ் த லாஸ்ட் ரிஃப்யூஜ் ஆஃப் அ ஸ்கவுண்ட்ரல் என்பார்கள். ஒரு கேடு கெட்டவனின் இறுதி அஸ்திரம் தான் தேசாபிமானம், தேசப்பற்று என்று கூறுவார்கள். இவர் தேசப்பற்றை இந்த யுத்தத்தை ஆரம்பித்து கிளறிவிட்டு தேசப்பற்றில் மூலமாக தன்னுடைய குறைகளை மறைத்து கொள்ள பார்த்தார். ஆனால் இப்போது அகப்பட்டு நிற்கிறார். கோட்டாபாயாவுக்கு நடந்தது இப்போது நடக்குமா? ஏனென்றால் ஒரு குற்றவியல் பத்திரம் கூட இவருக்கு மேலே வரலாம், டொனால்ட் ட்ரம்புக்கு மேலே. அதிலே கூட இவர் தோல்வியடைய செய்து இவர் வெளியேற்றப்படலாம். எதுவும் அமெரிக்காவிலே நடக்க சாத்தியம் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம்.